நாங்கள் ஏஎல் மேத்தமெட்டிக்ஸில் இந்த கணிதத்தில் கண்டினியூஸாக பியூர் சம்மந்தமான எல்லாமே இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு போகிறோம். அதோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ் தேவை, எல்லாத்தையும் டவுட்ஸ் அப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பியூரில் ஃபஸ்ட் பார்ட். நீங்கள் இப்போ நாங்கள் படிக்க போகிறது உங்களுக்கு டிரெக்டாக கேள்வியிலையோ இல்லாட்டி ஒரு மெயினான மார்க்ஸுக்கு வர அப்படியான விஷயம் இல்லை. இது ஏதாச்சும் ஒரு செகண்ட் பார்ட்லேயோ ஃபஸ்ட் பார்ட்டில் ஏதாச்சும் ஒரு கேள்வின்ற பாட்டாக இருக்கலாம். சில எண்களோட தொடையை தந்துட்டு கேள்வி கேட்கலாம், இல்லாட்டி அதை இந்த வடிவத்தில் எழுத சொல்லியிருக்கலாம். அது ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி, ஒரு பேசிக் நாலேஜுக்காண்டி, இன்றைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டியும் அதை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு அங்கே மூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா அதான் மெயின்களோட தொடைன்றதுக்குள்ள 5 விஷயம் இருக்குது. அதுக்குள்ள இப்போ முதலாவதாக இருக்கிறது இயற்கை எண்கள்ன்றது. என்னென்னு சொல்லணும்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இது நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்னா நாங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணுற எல்லா இலக்கங்களுமே நேச்சுரல் நம்பர்ஸுக்கு வரும். அதாவது 1 2 3 4 அப்படி எல்லாமே. இது எந்த நோட்டேஷனில் குறிப்போம்னா இப்படி தான் குறிப்போம். என்னென்று தான் குறிப்போம் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்ட்டு. இதை இன்னொரு மாதிரியும் குறிக்கலாம். எப்படின்னா செட் ப்ளஸ்ன்னு குறிச்சிக்கொள்ளலாம். இது என்னென்னு பார்த்தோம்னா அடுத்ததான் என்னது இயற்கை எண்மாய் என்னொன்று இருக்குது, நிறைய எண்ணுன்றது இண்டிஜர்ஸ். இது என்னென்னு குறிப்போம்னா செட் இப்படி குறிப்போம். இதுக்குள்ள என்ன வரும்னா இண்டிஜர்ஸ்ன்றது முழு எண்கள், ஆனால் அதுக்கு குறியீடு இல்லை, ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லை, அதோட 0வும் வரும். இப்போ டொட்டுங்கள் எல்லாமே வேறு எண்கள் இருக்குங்கள். அதுக்கெல்லாம் போகணும் -2 -1 0 1 2 3ன்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இதுக்குள்ள இருக்கிறதுலையே ப்ளஸ் இப்படி போடுறது தான் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது என்னன்ட்டுருக்கேன். இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குது, 2 விஷயம் இருக்குது. விகிதமுறு எண், விகிதமுறு என்றது என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸ். இது என்னென்னா இரேஷனல் நம்பர்ஸ். இதை கியூன்னு குறிப்போம், இதை கியூ டேஷ்ன்னு குறிப்போம். சரி, இந்த கியூன்றது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் தான் விகிதமுறைன்னு வச்சா not equal to 0, p and q belongs to integer. சரியா, என்னென்னு பார்த்தா பிஏங்கள் கியூன்றதுக்கு இந்த பி இன்டிஜர் ஆகிக்கும், கியூ இன்டிஜர் ஆகிக்கும். சாரி, பி5 கியூன்ற 2.5 இது ரேஷனல் நம்பர்ஸ். இது 7 இது 2 3.5 ரேஷனல் நம்பர்ஸ். இப்படியானதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர்ஸ் கியூ டேஷ்ன்றது என்னது சொல்லணும்னா இப்போ பை ஒரு 3.141414 போயிட்டே இருக்கும். அதோட இந்த √2 ஒன்று பார்த்தா 1.4 அப்படி ஏதோ போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இரேஷனல் நம்பர்ஸ், ஒரு முடிவில்லை இதுகளுக்கு. அடுத்தது தான் பெரிய விஷயம்ன்றது இதில் எல்லாருமே எதுக்குள்ள வேற போயிடணுன்றது மெய்யெண்கள் ஒன்றுக்கு வேற போயிடும். மெய்யெண்கள்ன்றது ரியல் நம்பர்ஸ். இதுக்குள்ள எல்லா நம்பர்ஸுமே வரும். விகிதமுறான் வரும், விகிதமுறான் வரும், நிறைய வரும், இயற்கை வரும், எல்லாமே வரும். இப்படி ஒரு பெரிய ஒரு தொடை மெய்யெண்களுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தான் இதில் எல்லாருமே. இந்த செட்டோ கியூ டேஷோ என்னோ. சரி, இதெல்லாம் தான் இதில் சின்ன விஷயம் கொண்டு படித்தது. இதில் எதுவும்டா கேளுங்க, மற்றபடி இதில் விழாதான் அடுத்தடுத்த இதில் வீடியோஸ்லேருந்து நாங்கள் மெயினான விஷயங்களுக்குள்ளே வரோங்க. ஓகே, தேங்க்யூ.